விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட ஸ்ரீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. வணக்கம். செய்தி சுருக்கம். இந்துக்களின் விரோதி ஸ்டாலின் கிறிஸ்துமஸ் விழாவில் நிரூபணம். தேர்தல் கமிஷனுக்கு பகிரங்க மிரட்டல். பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் நேற்று நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், எந்த மதங்கள் சார்ந்தும் எந்த பாகுபாடும் இல்லாமல் கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறோம், திருப்பணி செய்கிறோம். இது சிலரின் கண்களை உறுத்துகிறது. தமிழ்நாட்டின் அமைதியை எப்படி சீர்குலைக்கலாம் என்று பலர் யோசிக்கிறார்கள். மதத்தின் பெயரில் உணர்வுகளை தூண்டுபவர்களை சந்தேகப்படுங்கள், கவனமாக இருங்கள் என வசனம் பேசியிருக்கிறார். இப்ப கூட சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டி திருத்தம் SIR நடவடிக்கை மேற்கொண்டாங்களே, இதனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நாட்டில் உருவாகி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த நிலையில நேற்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகி இருக்கு. எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாக்கு இருக்கிறத உறுதிப்படுத்திக்கங்க. SIR பொறுத்த வரைக்கும் நம்முடைய பணிகள் இன்னும் முடியல. உங்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருந்தா கழக நிர்வாகிகள் உங்க வீடு தேடி வருவாங்க. வாக்காளர் பட்டியல உங்க பேரை சேர்ப்பதற்கான உதவிகள் அவங்க செய்வாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நம்மை வாக்களிக்க விடாமல் தடுக்கிறதுக்கு ஒன்றியத்தில் ஆளும் பாஜக அரசு பல்வேறு முயற்சிகளை செய்வாங்க. அது எல்லாத்தையும் முறியடிச்சு நாம நிச்சயம் வெற்றி பெறுவோம். உங்க நலனையும் உரிமைகளையும் பாதுகாக்க திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட மாடல் அரசும் என்றைக்கும் உங்களுக்கு துணை நிற்கும். நீங்களும் எப்பொழுதும் எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்ற வேண்டுகோளை எடுத்து வைத்து, உங்கள் செயல் அனைத்தும் அன்புமயமாக இருக்க வேண்டும். உங்கள் மீது அன்பாக இருப்பதை போலவே அடுத்தவர் மீது அன்பாக இருங்கள் என்று இயேசு பெருமானின் மொழிகளை எடுத்துச் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதங்களுக்கு இடையே பாகுபாடு பார்ப்பதும் மத உணர்வுகளை தூண்டி வாக்கு அறுவடை செய்வதும் திமுக என்பதுதான் கடந்த கால வரலாறு. கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்கும் முதலமைச்சர் ஸ்டாலினை பாராட்டுகிறோம். ஆனால் அவர் தீபாவளி, விநாயகர் சதுர்த்தி, தைப்பூசம் போன்ற இந்துக்களின் பண்டிகைகளில் பங்கேற்பதில்லை. குறைந்தபட்சம் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து கூட சொல்வதில்லை. இது பற்றி சட்டமன்றத்தில் பேசினால் சபாநாயகர் அப்பாவு அனுமதிப்பதில்லை. இது மதங்களுக்கு இடையிலான பாகுபாடு இல்லையா? வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி தமிழ் கடவுள் என போற்றப்படும் முருகப்பெருமானின் தைப்பூசம் வருகிறது. அந்த விழாவில் பங்கேற்க முதல்வர் ஸ்டாலின் தயாரா? இந்து கோவில்களுக்கு திருப்பணி செய்வது திமுகவோ திமுக அரசோ அல்ல. இந்துக்களின் காணிக்கையில் நன்கொடையில்தான் திருப்பணி நடக்கிறது. இந்துக்கள் தங்களது கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்ய இந்து சமய அறநிலையத்துறையிடம் அனுமதி கேட்க வேண்டிய அவலம் உள்ளது. அப்படி கேட்டால் லஞ்சம் கேட்கிறார்கள். இதுதான் அனைத்து மதங்களையும் சமமாக நடத்தும் லட்சணமா? தமிழ்நாட்டின் அமைதியை சீர்குலைக்க நினைப்பது திமுக அரசுதான். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் அதை செயல்படுத்தாமல் அராஜகத்தில் ஈடுபட்டது திமுக அரசு. இதுதான் திமுகவின் மதச்சார்பின்மையா? கிறிஸ்துமஸ் விழாவில் கடைசியாக சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகள் SIR பற்றி பேசி தனது ஓட்டு பசியை வெளிப்படுத்தியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். சிறுபான்மை மதத்தினரின் வாக்குகளை திமுகவினர் சேர்ப்பார்கள், கவலை வேண்டாம் என பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் இனிதான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். போலி வாக்காளர்களை சேர்த்து வெற்றி பெறுவோம் என்பதைத்தான் வெவ்வேறு வார்த்தைகளில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஊடகமாக பேசியிருக்கிறார். இது தேர்தல் ஆணையத்திற்கு விடுக்கப்பட்ட சவால் மட்டுமல்ல, மிரட்டலும் கூட. கிறிஸ்துமஸ் விழாவில் இயேசு கிறிஸ்துவின் அன்பை, அவரது போதனைகளை பற்றி பேசாமல் மத மோதலை ஏற்படுத்தும் வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. மீண்டும் ஒருமுறை இந்து மக்களின் விரோதி என நிரூபித்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நன்றி என வானதி கூறியுள்ளார். அதிவேகத்தில் ரயில் ஓடும்போது புது தம்பதி செய்த விபரீத காரியம், அதிர்ச்சி வீடியோ வைரல். ஆந்திர மாநிலம் பார்வதிபுரம் மன்னியம் மாவட்டம் கருகப்பிள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் சிம்மாச்சலம், வயது 25. ஹைதராபாத்தில் உள்ள ஒரு ரசாயன தொழிற்சாலையில் வேலை செய்து வந்தார். இவருக்கும் பக்கத்து கிராமமான அங்கவத்தைச் சேர்ந்த பவானி என்பவருக்கும் 2 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது. அவருக்கு வயது 19. திருமணம் முடித்துவிட்டு மனைவியுடன் ஹைதராபாத்தில் உள்ள ஜகத்கிரி குட்டா காந்தி நகரில் வாடகைக்கு வீடு எடுத்து வசித்து வந்தார். இந்நிலையில் விஜயவாடாவில் உள்ள உறவினர் வீட்டிற்கு செல்வதற்காக கடந்த 18ஆம் தேதி இரவு மச்சிலிப்பட்டினம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் செகந்திராபாத்தில் இருந்து சிம்மாச்சலத்துக்கு மனைவியுடன் புறப்பட்டார். இந்நிலையில் வங்கப்பள்ளி ரயில்வே ஸ்டேஷன் அருகே தண்டவாளத்தில் இருவரும் இறந்து கிடந்தனர். தண்டவாளத்தை ஆய்வு செய்ய சென்ற ரயில்வே ஊழியர் கொடுத்த தகவலின் பேரில் ரயில்வே போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வந்தனர்.
இந்நிலையில் புதுமண தம்பதியர் ரயிலில் சண்டை போடுவதை சக பயணி ஒருவர் வீடியோவாக எடுத்துள்ளார். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து ரயில்வே போலீசார் கூறியதாவது: முதற்கட்ட விசாரணையில் ரயில் படிக்கட்டில் நின்று பயணித்த போது கணவனும் மனைவியும் வழுக்கி விழுந்து இறந்திருக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தோம். தம்பதி வாக்குவாதம் செய்யும் வீடியோ வெளியான பிறகு அந்த ரயில் பெட்டியில் பயணித்தவர்களிடம் விசாரித்தோம். அப்போது புதுமண தம்பதி இடையே சண்டை ஏற்பட்டுள்ளது. கோபித்துக் கொண்ட மனைவியை கணவர் சமாதானப்படுத்த முயற்சித்துள்ளார். சக பயணிகளும் சமாதானப்படுத்த முயற்சித்துள்ளனர். இதை அடுத்துதான் மனைவி பவானி திடீரென ஓடிச் சென்று ஓடும் ரயிலில் இருந்து குதித்துள்ளார். மனைவி குதித்த அதிர்ச்சியில் கண்ணிமைக்கும் நேரத்தில் கணவனும் ரயிலில் இருந்து குதித்துள்ளார். ரயில் வேகமாக சென்றதால் குதித்தவுடன் இருவரும் உடல் சிதறி இறந்துள்ளனர் என ரயில்வே அதிகாரிகள் கூறினர். திருமணம் முடிந்து 2 மாதங்களே ஆன தம்பதி ரயிலில் இருந்து குதித்து இறந்த சம்பவம் ஆந்திராவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கைதிகளுக்கு கஞ்சா சப்ளை, சிறை காவலர் சஸ்பெண்ட். திண்டுக்கல் மாவட்ட சிறையில் உள்ள கைதிகளுக்கு சிறை காவலர்களே கஞ்சா விநியோகம் செய்வதாக புகார் எழுந்தது. இதை அடுத்து மதுரை சிறை SP சதீஷ்குமார் சிறையில் ஆய்வு நடத்த உத்தரவிட்டார். அந்த ஆய்வில் சிறை காவலர் அன்பரசு அவரது 2 வீலரில் கஞ்சாவை மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. அது குறித்து விசாரித்த போது கைதிகளை விசாரணைக்காக நீதிமன்றம் அழைத்து செல்லும் போது வெளிநபர்கள் மூலமாக அன்பரசு கைதிகளுக்கு கஞ்சாவை கைமாற்றி விட்டுள்ளார். மேலும் அவரே கஞ்சா வாங்கி சிறையில் கைதிகளிடம் விற்பனை செய்து வந்துள்ளார் என தெரியவந்தது. இதை அடுத்து சிறை SP சதீஷ்குமார் சிறை காவலர் அன்பரசை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். சிறைக்குள் கஞ்சா பயன்படுத்திய கைதிகளை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கவும் SP சதீஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். GK மணி, அன்புமணி மல்லுக்கட்ட வாய்ப்பு. வரும் சட்டசபை தேர்தலில் போட்டியிட விரும்பும் பாமகவினர் கடந்த 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை விருப்ப மனு அளிக்கலாம் என அன்புமணி அறிவித்திருந்தார். இது வரும் 27ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ராமதாஸ் அன்புமணி இடையிலான மோதலால் பாமகவில் பிளவு ஏற்பட்டுள்ளது. அப்பா மகன் இருவரும் தனித்தனியாக செயல்பட்டு வருகின்றனர். அன்புமணி மீதான ஊழல் வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும் என ராமதாஸ் தலைமையில் நடந்த நிர்வாக குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதனால் இருவரும் சமாதானமாக வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் வரும் சட்டசபை தேர்தலில் களமிறங்க அன்புமணி முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 2016 சட்டசபை தேர்தலில் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் போட்டியிட்ட அன்புமணி குறைந்த ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாமக சார்பில் அதன் கௌரவ தலைவர் GK மணி பெண்ணாகரத்தில் போட்டியிட்டு வென்றார். இப்போது ராமதாஸ் பக்கம் இருக்கும் அவர்தான் தன்னை அப்பாவிடமிருந்து பிரித்து விட்டதாகவும் அவர் திமுகவின் கைகூலி துரோகி எனவும் அன்புமணி கடுமையாக விமர்சித்துள்ளார். இதனால் வரும் தேர்தலில் GK மணியை தோற்கடிக்க முடிவு செய்துள்ள அன்புமணி அவர் MLAவாக உள்ள பெண்ணாகரத்தில் போட்டியிட முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதை உணர்ந்த பாமக நிர்வாகிகள், குறிப்பாக தருமபுரி மாவட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் பெண்ணாகரத்தில் அன்புமணி போட்டியிட வேண்டும் என விருப்ப மனு அளித்துள்ளனர். கடந்த லோக்சபா தேர்தலில் தருமபுரி தொகுதியில் போட்டியிட்ட அன்புமணியின் மனைவி சௌமியா தீவிர அரசியலில் இறங்கியுள்ளார். சட்டசபை தொகுதி வாரியாக மகளிரணி கூட்டங்களில் பங்கேற்று வருகிறார். பெண்ணாகரத்தில் போட்டியிட திட்டமிட்டிருந்த அவர் இப்போது தன் தந்தையும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான கிருஷ்ணசாமியின் சொந்த தொகுதியான செய்யாறில் போட்டியிட ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து செய்யாறில் சௌமியா போட்டியிட பாமக நிர்வாகிகள் பலர் விருப்ப மனு அளித்துள்ளனர். அனைத்து கட்சி MPக்களும் விரும்பும் அமைச்சர் இவர்தான். பிரதமர் மோடி அமைச்சரவையில் சாலை போக்குவரத்து அமைச்சராக இருப்பவர் நிதின் கட்கரி. பாஜக தேசிய தலைவராக பதவி வகித்தவர். நாட்டின் மூலை முடுக்குகளிலும் சாலை அமைக்கும் பணிகளை சிறப்பாக செய்து வருகிறார். இவருக்கு பிரதமராகும் தகுதியும் உண்டு என பாஜக வட்டாரங்களிலேயே ஒரு பேச்சு உண்டு. இதனால் இவருக்கும் மோடிக்கும் இடையே எப்போதும் ஒரு இடைவெளி உண்டு என்ற கருத்தும் பாஜகவில் உள்ளது. கட்சி பாகுபாடு இல்லாமல் எந்த MP உதவி கேட்டாலும் உடனே அவர்களை தன் அலுவலகத்துக்கு அழைத்து நிதின் கட்கரி உதவி செய்வார். இதனால் எதிர்க்கட்சியினரால் மதிக்கப்படுவதோடு பாராட்டுகளையும் பெற்று வருகிறார். சமீபத்தில் கட்கரியை பார்லிமென்ட்டில் உள்ள அவரது அறையில் சந்தித்த காங்கிரஸ் MP பிரியங்கா தனது வயநாடு தொகுதியில் சில வேலைகள் உள்ளன, அதை நீங்கள் செய்து தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். உடனே என் அலுவலகத்துக்கு வாருங்கள் என அழைத்தார் நிதின் கட்கரி. ஆனாலும் லோக்சபாவில் அதே கோரிக்கையை எழுப்பினார் பிரியங்கா. உடனே அமைச்சர் கட்கரி, என் அலுவலகத்துக்கு வாருங்கள், செய்து தருகிறேன் என வாக்குறுதி கொடுத்து விட்டேனே என்றார். பின்னர் கட்கரியின் அலுவலகத்துக்கு பிரியங்கா சென்றபோது அதிர்ச்சி காத்திருந்தது. மராட்டிய உணவு வகைகளுடன் இட்லி, தோசை என தமிழக உணவுகளும் தயாராக இருந்தன. பிரியங்காவுக்கு மதிய விருந்தளித்த கட்கரி அத்துடன் வயநாடு தொகுதியில் செய்ய வேண்டிய வேலைகளுக்கும்
உடனடியாக தன் அதிகாரிகளை அழைத்தும் உத்தரவிட்டார். இதனால் பிரியங்கா குஷியானார். இவர் மட்டுமல்லாமல் மற்ற எதிர்க்கட்சி எம்பிக்களும் கட்கரியை புகழ்ந்து தள்ளுகின்றனர். எங்கள் தொகுதி சாலை சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகள் என்றாலும் உடனடியாக தீர்த்து வைக்கிறார், மிக நல்ல மனிதர் என பாராட்டுகின்றனர். अगर आपको बहुत इम्पोर्टेंट 4 कैंसिल उसमें ऐसा है कि मैसूर और केरला के जंगल में वो रात को ஓடு வெல்லு உயிர் காப்போம், ஒவ்வொரு அடியும் நம்பிக்கை. புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கோவை வஉசி மைதானத்தில் மாரத்தான் போட்டிகள் நடந்தது. அரை மாரத்தான் என்று அழைக்கப்படும் 21 கிலோமீட்டர் ஓட்டம் முதலில் தொடங்கியது. அடுத்து 10 கிலோமீட்டர் மாரத்தான், 5 கிலோமீட்டர் மாரத்தான் போட்டிகள் நடந்தன. கோவை போலீஸ் கமிஷனர் சரவணசுந்தர், எல்லை பாதுகாப்பு படை ஐஜி பாலகிருஷ்ணன் போட்டிகளை துவக்கி வைத்தனர். கோவை கலெக்டர் பவன்குமாரும் மாரத்தானில் கலந்து கொண்டு ஓடி அனைவருக்கும் உற்சாகத்தை ஏற்படுத்தினார். பல்வேறு நாடுகள் மற்றும் மாநிலங்களைச் சேர்ந்த சுமார் 25,000க்கும் மேற்பட்டோர் ஓடினர். ஒவ்வொரு பிரிவிலும் ஆண்கள், பெண்கள் என தனித்தனியாக பரிசுகள் வழங்கப்பட்டன. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து அனைவரின் வீடுகளுக்கும் செல்லும் கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு பரிசு பொருட்கள், சாக்லேட் வழங்கி வருகின்றனர். சென்னை திருவொற்றியூர் தூய பவுல் தேவாலயத்திலிருந்து சில இளைஞர்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து நேற்றிரவு பல இடங்களுக்கு சென்றனர். திருவொற்றியூர் போலீஸ் நிலையத்திற்குள் திடீரென கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் நுழைந்ததும் அங்கிருந்த போலீசார் திகைத்து போனார்கள். இயேசு பிறப்பின் வருகை அறிவிப்பு குறித்த பாடல்களை பாடி போலீசாருக்கு இனிப்புகள் கொடுத்தனர். போலீசாரின் நலனுக்காக பிரார்த்தனையும் செய்தனர். Thank you, sir.